மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து விவசாயிகள் தங்களின் டெல்லி சலோ பேரணியை தற்பொழுது தொடங்கியிருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த பேரணியை தற்பொழுது எங்கிருந்து தொடங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள்? முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். மத்திய அரசுடன் விவசாயிகள் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை சுமார் 7 மணி நேரம் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து டெல்லி சலோ என்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த பேரணியானது முதலில் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட டிராக்டரில் அந்த விவசாயிகள் பேரணியாக செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதாவது பஞ்சாபிலிருந்து ஹரியானா வழியாக டெல்லி வருகை தருவார்கள். சுமார் சாலை மார்க்கமாக வரும் பட்சத்தில் 5 மணி நேரத்தில் அவர்கள் டெல்லி வந்து அடைய முடியும். அம்பாலா பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த சாலை பகுதியில் ஒரு 7 மாவட்டங்களில் ஏற்கனவே 144 தடை உத்தரவு இருக்கிறது. இரும்பு தடுப்புகள், கான்கிரீட் பிளாக்குகள், அதே போல் கண்டெய்னர் போட்டு அவர்கள் விவசாயிகளை தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அந்த மாநில காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு தரப்பில் மீண்டும் அழைப்பு விடுக்கப்படும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்தபோதிலும் நேற்று இந்த குறைஞ்சபட்ச ஆதார விலைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 7 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதனால் பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதனால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைக்கும் பட்சத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம், ஆனால் எங்கள் போராட்டம் அதுவரை தொடரும் என்று விவசாயிகள் தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியை நோக்கி பேரணி வர திட்டமிட்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு அதேபோல் டெல்லி டிக்கரி, சிங், காசிபூர் எல்லை பகுதியிலும் இதேபோல் 140 நாள் தடை உத்தரவு இருக்கிறது. அங்கேயும் இதேபோல் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லிக்குள்ளேயும் டெல்லி முழுவதும் 140 நாள் தடை உத்தரவு இருக்கிறது. இன்று காலை முதல் ஆங்காங்கே வாகன தணிக்கைகள் பல்வேறு இடங்களில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் முக்கியமான இடங்களில் நாடாளுமன்றம், அதேபோல் குடியரசுத் தலைவர் மாளிகை போன்ற பல்வேறு முக்கியமான இடங்களில் செல்லும் மெட்ரோ சேவை நிலையங்களும் அந்த மூடப்பட்டு இருக்கிறது. டெல்லி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. எல்லை பகுதிகளும் அதேபோல் அங்கேயும் தடுப்புகள் வைக்கப்பட்டு வாகன தணிக்கைகள் செய்யப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக காவல்துறை தரப்பில் கூறுவது என்னென்றால், பஞ்சாபிலிருந்து கிளம்பி வரும் விவசாயிகளை ஹரியானா மாநிலத்திலே தடுத்து விடுவோம் என்று அவர்கள் தடுத்த இருக்கிறது. ஆனால் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் இந்த விவசாயிகள் நோய்டா, இந்த காசிபூர் வழியாக இந்த வழியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அங்கே மேம்பாலங்களிலும் தடுப்பு சுவர்கள் வைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து தொடர்ந்து அவர்களோட கண்காணிப்பு இருக்கிறார்கள். மேலும் காவல் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவசாயிகள் டிராக்டர் மூலம் அவங்க பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த அம்பாலா ஹரியானா பகுதியில் அவர்கள் வந்து அடைந்து விடுவார்கள். அங்கே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் டெல்லி முழுவதும் 1 மாதத்திற்கு 140 நாள் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எக்காரணத்திற்கு கொண்டும் ஏற்கனவே இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு விவசாயிகள் ஓராண்டு இந்த டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் மீண்டும் இந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் டெல்லி காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, இந்த பேரணியாக வருகிறார்கள் விவசாயிகள் டிராக்டர்களில். எவ்வளவு மணி நேரம் பிடிக்கும் டெல்லி வருவதற்கு? சாதாரணமாக சாலை மார்க்கமாக வந்தால் 5 மணியிலிருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவர்கள் வந்து விடலாம். ஆனால் டிராக்டர் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்தந்த மாநில காவல்துறை தரப்பில் குழி தோண்டி போடப்பட்டு இருக்கிறது. சாலைகள் முள்வேலிகள் போடப்பட்டு இருக்கிறது. இரும்பு தடுப்புகள், அதே போல் கான்கிரீட் பிளாக்குகள் மற்றும் கண்டெய்னர்கள் என்று ஒரு அரண் போல் அமைக்கப்பட்டு இருக்கு. அடுக்கடுக்காக இதையெல்லாம் அவர்கள் தாண்டி தான் வர வேண்டும். மேலும் அவர்களுக்கு அந்த டீசல், எந்த பெட்ரோல் பங்குகளும் டீசல் இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தடையை மீறி இவர்கள் வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. தடை இல்லை என்றால் அவர்கள் 5 மணி நேரத்தில் வந்து விடலாம். இதை தடையெல்லாம் அவர்கள் தாண்டி வருவதற்கு இன்னும் டெல்லி வருவதற்கு ஒரு 4-5 நாட்களாக ஆகும் என கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.